இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 5 basic secondary light patterns in photography. Fill light, rim light, pair light, backlight and background light. வழக்கம் போல நம்ம மாடல் ரோசியை வச்சு இன்னைக்கு சூப்பரான எக்ஸாம்பிள்ஸோட பக்காவா தெளிவா பார்க்கலாம். Let's get started. Hey, what's up guys? Welcome back to Mirrorme Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இந்த flash photography சீரிஸ்ல வரிசையா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதல லாஸ்டா பார்த்தது 5 basic main key light patterns in photography பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்ட் 2 மாதிரி செகண்டரி லைட், அதாவது அதே ஒரு லைட் வச்சு செகண்டரி லைட்டை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம், 5 வகையா எப்படி நம்ம இந்த லைட் பேட்டர்ன்ஸை ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ நம்பர் 1 ஃபில் லைட். இந்த பேர்லேயே இருக்கு, அதாவது ஷேடோஸை லைட் வச்சு ஃபில் பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் ஃபில் லைட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னோட லெஃப்ட் சைடு வந்து மெயின் கீ லைட் கொடுத்துருக்கேன், என்னோட ரைட் சைடு வந்து ஷேடோஸ் ஆகும். ஸோ மெயின் கீ லைட் இப்படி வரதுனால இந்த சைடு கம்ப்ளீட்டாக ஷேடோவில் இருக்கும். சப்போஸ் இந்த ஷேடோ சைடு வந்து நான் ஃபில் பண்ணலை அப்படின்னா எனக்கு இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. என்னோடய காது தெரியாது, என்னோடய மூக்குக்கு இந்த சைடு உள்ள விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ஸோ இந்த சைட்லேருந்து இந்த ஷேடோஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு லைட் சோர்ஸ் வைக்கணும். அது இன்னொரு லைட்டாக இருக்கலாம், இல்லை ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நம்ம நார்மல் 5-in-1 கொலாப்சிபிள் ரிஃப்ளெக்டர் கூட வச்சு நான் இந்த ஷேடோஸை ஃபில் பண்ணலாம். ஸோ அதுதான் ஃபில் லைட். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த டாப் வியூ இமேஜ்லேருந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லைட் சோர்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது, ரிஃப்ளெக்டட் சோர்ஸ், அதாவது கீ லைட்டாக நம்ம கொடுக்குற லைட்டுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிற இன்னொரு ஃபில் லைட்டு தான் இந்த ரிஃப்ளெக்டட் சோர்ஸ். இங்கே ஒரு ரிஃப்ளெக்டரை யூஸ் பண்ணுறது மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ரைட் சைடு வந்து வச்சு அதை ஷேடோஸை ஃபில் பண்ணுறோம். இது ஒரு பேசிக் ஐடியா, எப்படி நம்ம ஃபில் லைட்டை வந்து எந்த டைரக்ஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டாபிக். ஸோ ஆல்வேஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த மெயின் கீ லைட். மெயின் கீ லைட் எந்த சைடு இருக்கோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இந்த ஃபில் லைட் ஒர்க்ஸ். ஆல்வேஸ் depends on the direction of the key light, also depends on the direction of the subject. Subject direction பொறுத்தும் இந்த fill light வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்து லெஃப்ட் சைடு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களா இல்லை ரைட் சைடு ஃபில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வச்சும் இந்த fill lightக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த ரோசி மாடலுக்கு நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம மெயின் கீ லைட் கொடுக்குறோம், ரைட் சைடு வந்து ஷேடோஸ் இருக்குது. இந்த ஷேடோஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 5-in-1 கொலாப்சிபிள் ரிஃப்ளெக்டரை நம்ம ரோசி மாடலுக்கு பக்கத்தில் கொண்டு வரோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஷேடோஸ் வந்து எப்படி அழகாக ஃபில் ஆகுது அப்படிங்கிறது. இந்த ரிஃப்ளெக்டரை நீங்கள் எந்த லெவலுக்கு பக்கத்தில் கொண்டு வரீங்களோ அந்த லெவலுக்கு அது ஃபில் ஆகும். தூரமாக போக போக இந்த ஃபில் லைட்டோட இன்டென்சிட்டி கம்மியாகும். சப்போஸ் ரொம்ப பக்கத்தில் வந்தால் ஆல்மோஸ்ட் வந்து கீழேட்டு மாதிரியே பிரைட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து ஒரு சில்வர் ரிஃப்ளெக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த லெவலுக்கு லைட் இன்டென்சிட்டி இருக்கோ அந்த லெவலுக்கு அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரொம்ப பக்கத்தில் வந்தீங்கன்னா அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஃபில் லைட்டுக்கு வந்து லைட் இன்டென்சிட்டி விஷயமும் இருக்குது. அதாவது ஃபில் லைட்டை வந்து எந்த லெவலுக்கு நீங்கள் இன்டென்சிட்டியை வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஆல்மோஸ்ட் கீ லைட்டு மாதிரி பிரைட்டாக வந்து ஃபில் லைட்டையும் யூஸ் பண்ணுறீங்களா, ஃப்ளாட்டனாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு ட்ராமேட்டிக் லுக் மாதிரி இது ஒரு ஸ்டாப்பில் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து ஒரு 2-3 ஸ்டாப் கம்மியாக நீங்கள் வந்து லைட்டாக ஃபில் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதும் பொறுத்து இருக்குது. தென் ஒயிட் பேலன்ஸ். இந்த கீ லைட்டு எந்த ஒயிட் பேலன்ஸில் இருக்கோ அதே ஒயிட் பேலன்ஸில் இந்த ஃபில் லைட்டும் இருந்தால் நல்லது. சப்போஸ் நீங்கள் க்ரியேட்டிவாக நீங்கள் லைட்டை ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிக்கிறீங்க அப்படின்னா வேறு ஒயிட் பேலன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இது வந்து டே லைட் ஒயிட் பேலன்ஸில் நான் வந்து லைட்டு வந்து கலரை ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதேமாரி டே லைட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த என்ன ஒயிட் பேலன்ஸில் கெல்வினில் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ அதே ஒயிட் பேலன்ஸில் ஃபில் லைட்டை செட் பண்ணுறது நல்லது. இல்லை எனக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஒயிட் பேலன்ஸில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபில் லைட் கீ லைட் என்ன ஒயிட் பேலன்ஸ் இருக்கோ அதை வச்சுக்கிறது நல்லது. தென் நம்பர் 2 ரிம் லைட். ரிம் லைட்டுங்கிறது வேறு பேரில் சொல்லுவாங்க. அதாவது ரிம் லைட்டுன்னு சொல்லுவாங்க, எட்ஜ் லைட்டுன்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் கிக்கர் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட சைடு எட்ஜஸில் சப்ஜெக்டோட சைடு எட்ஜஸில் ஒரு ரிம் மாதிரி எட்ஜ் லைட்டிங் தர்றது தான் இந்த ரிம் லைட் எட்ஜ் லைட்டிங்லாம் சொல்கிறது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய லெஃப்ட் சைடு வந்து மெயின் கீ லைட் நான் கொடுத்துருக்கேன், என்னோட ரைட் சைடில் ஒரு லைட் சோர்ஸ் வச்சு இந்த கரெக்டாக இந்த இடங்களில் மட்டும் ஒரு ரிம் மாதிரி எட்ஜஸ் லைட் மட்டும் கொடுத்துருக்குறேன். இது எதுக்குன்னா பொதுவாக உங்களோட சப்ஜெக்டை பேக்ரவுண்டில் இருந்து செப்பரேட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் வந்தது தான் இது. ஸோ பேக்ரவுண்டோட மிக்ஸ் ஆகிடக்கூடாது, ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும், ஒரு 3D லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தது தான் இந்த ரிம் லைட். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த டாப் வியூவில் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கோம்.
உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே வந்து ஒரு 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 புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரைட் சைட் கார்னர்லேருந்து ஒரு ரிம் லைட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சப்ஜெக்டை நோக்கி அந்த லைட் சோர்ஸ் இருக்கிறதுனால அந்த எட்ஜஸில் மட்டும் நம்ம பெர்ஃபெக்டான ஒரு எட்ஜ் லைட்டிங் கிரியேட் ஆகிறத நம்ம கவனிக்கலாம். இப்போ நீங்கள் ரோசி மாடலுக்கு நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்க. ரோசியோட ரைட் சைட் கார்னர்லேருந்து நம்ம ஒரு ஹார்ட் லைட்டை வந்து பிளாஸ்ட் பண்ணுறோம். அது ரோசியோட அந்த ரைட் சைடு எட்ஜஸில் மட்டும் எப்படி ஒரு க்ளோ சர்ஃபேஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நம்ம அந்த ரோசி மாடலுக்கு ஒரு 3D டெஃபினிஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ரிம் லைட்டை யூஸ் பண்ணுறோம். பொதுவாக இந்த லைட்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி, ஆத்லெட்ஸ், தென் பாடி பில்டிங்லாம் செய்கிறாங்களா, அவங்களோட அந்த கட்டிங்ஸ்லாம் வந்து ஒரு காமிக்கணும், ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும், முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 3D லுக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த லெஃப்ட் சைட்லேருந்து இல்லை ரைட் சைட்லேருந்து ஏதோ ஒரு பக்கம் இருந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணோம்னா அந்த எட்ஜஸ் மட்டும் அவங்களோட பேக்ரவுண்ட்லேருந்து செப்பரேட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக இந்த லைட்டை வந்து பொதுவாக யூஸ் பண்ணுறோம். இப்போ பொதுவாக வந்து ஸ்டுடியோ போர்ட்ரேட்ஸ்லேருந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பிரைட் அண்ட் ரூமில் ஃபோட்டோ எடுக்கிறது வரைக்கும் இந்த ரிம் லைட்டை அழகாக யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் நம்பர் 3 ஹேர் லைட். ஸோ பேர்லேயே இருக்குது, ஹேருக்கு வந்து ஒரு லைட்டு கொடுக்குறோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த இமேஜ்லேருந்து சைடு வியூவில் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்தா தெரியும். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் அப்படியே பேக் சைடு தள்ளி அவங்களோட முடியை மட்டும் பார்த்துக்க மாதிரி ஒரு லைட்டு பிளாஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணோம்னா, இது பொதுவாக ரிம் லைட் மாதிரியே தான், பட் ஹேருக்கு மட்டும் செப்பரேட்டாக நம்ம கொடுக்கறதுனால இது ஹேர் லைட்டுன்னு சொல்கிறோம். ஸோ தலைக்கு மேலேருந்து ஹேரை மட்டும் பார்த்து ஒரு லைட்டு சோர்ஸ் கொடுக்கும்போது இந்த தலையில் உள்ள முடி பேக்ரவுண்டோட மிக்ஸ் ஆகாமல் செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு லைட் வந்து பேக் சைட்லேருந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரோசி மாடலுக்கு நம்ம மொட்டை தலையாக இருக்கிறதுனால ஒரு குள்ளாவை போட்டு விட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் மேலேருந்து ஒரு லைட் சோர்ஸ் கொடுக்கும்போது எப்படி அந்த முடி இருக்கிறதா நினச்சிங்களேன், அந்த குள்ளால் வந்து எப்படி அழகாக வந்து அந்த கரெக்டாக வந்து ஹேர் லைட் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதுவும் ரிம் லைட் மாதிரி தான், முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம பேக்ரவுண்ட்லேருந்து செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த ஹேர் லைட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பொதுவாக வந்து இந்த பியூட்டி கிளாமர் ஷாட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பொதுவாக வந்து நீங்கள் வந்து கிளினிக் ப்ளஸ் இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் விளம்பரத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்படி முடியை தூக்கி முன்னாடி போடுவோம், அப்படியே முடி பலன்னு இருக்கும். இது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொண்டு வரது கிடையாது, கிராஃபிக்ஸ்லையோ சிஜிலையோ கொண்டு வரது கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து மேலேருந்து டாப் டவுனில் மேலே இருந்து உங்களுக்கு ஹேரை நோக்கி சில லைட் சோர்ஸ் வந்து ஒரு நல்ல பயங்கரமான சாஃப்ட் லைட்டை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஹேருக்கு ஒரு கிளிட்டரிங் சர்ஃபேஸ் வந்து ஒரு கொடுக்கறதுக்காக, ஒரு மினுமினுப்பு பளபளப்பு கொடுக்கறதுக்காக மேலேருந்து ஒரு ஹேர் லைட்டு கொடுக்குறோம். ஸோ ஆல்வேஸ் கிளாமர் அண்ட் பியூட்டி ஷாட்ஸில் இந்த ஹேர் லைட்டை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. தென் நம்பர் 4 பேக் லைட். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க, இது பேக்ரவுண்ட் லைட் கிடையாது, பேக் லைட். அதாவது சப்ஜெக்ட்டுக்கு பேக் சைடு கொடுக்குற ஒரு லைட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சைடு வியூவில் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். லைட் சோர்ஸ் எங்கே இருக்குன்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே பின்னாடி இருக்குது, சப்ஜெக்டை பார்த்து இந்த லைட் சோர்ஸ் இருக்குது. அதாவது இந்த லைட் வந்து சப்ஜெக்டை நோக்கி இருக்குது, சப்ஜெக்ட் மேலே படுறது மாதிரி கேமராவுக்கு அப்படியே டைரெக்டாக ஆப்போசிட்டாக சப்ஜெக்டை நோக்கி இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரோசி மாடலுக்கு அப்படியே பேக் சைட்லேருந்து ஒரு லைட் வந்து பிளாஸ்ட் பண்ணுறோம். அந்த கார்னர்ஸ்லாம் எட்ஜஸ்லாம் ஒரு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரிம் லைட் மாதிரி அந்த எட்ஜஸ்லாம் ஒரு க்ளோ ஆகிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். எப்படி ஒரு ஈவினிங் டைமில் மலையில் வந்து ஒரு சூரியன் மறையும் போது அந்த எட்ஜஸ்லாம் எப்படி க்ளோ ஆகுமோ அதே மாதிரி நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு அந்த எட்ஜஸ் வந்து க்ளோ பண்ணுறதுக்காக ஒரு பேக் சைட்லேருந்து ஒரு லைட் கொடுக்குறோம். சிம்பிள், இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட் தான். பேக்ரவுண்டை விட்டு செப்பரேட் பண்ணி இந்த சப்ஜெக்டை காமிக்கிறோம். திஸ் இஸ் பேக் லைட். தென் நம்பர் 5 பேக்ரவுண்ட் லைட். இது பேக்ரவுண்ட் லைட், நம்ம வச்சிருக்கிற பேக்ரவுண்டுக்கு நம்ம கொடுக்குற ஒரு லைட். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த சைட் வியூவிலேருந்து தெரியும், இந்த பேக்ரவுண்ட் லைட் இதுக்கு முன்னாடி இந்த பேக் லைட் அப்படியே திருப்பி பேக்ரவுண்டை பார்த்து வச்சுட்டோம். ஸோ லைட் வந்து சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் நடுவில் இருக்குது, பட் பேக்ரவுண்டை பார்த்து இந்த லைட் சோர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த ரோசி மாடலுக்கு பின்னாடி ஒரு லைட்டு வச்சு அப்படியே பேக்ரவுண்டை லிட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப வந்து நம்ம வந்து ஹை கீ லைட்டுக்கெலாம் போகலை, ஒரு மிட் டவுன் ஒரு கிரேயிஷ் டோனில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த லைட்டை இன்டென்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் லைட்டு. ஒரு இதில் வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக வந்து கலர் ஜெல்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களோட பேக்ரவுண்டுக்கு எந்த கலரில் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் பேக்ரவுண்ட் லைட். இப்போ நீங்கள் பார்த்தா இந்த 5 பேசிக்கான செகண்டரி லைட், அதாவது மெயின் கீ லைட் இல்லாமல் இன்னொரு லைட்டை வச்சு இல்லை அதே லைட்டை வச்சு செகண்டரியாக என்னென்ன லைட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபில் லைட், ரிம் லைட், ஹேர் லைட், பேக் லைட், தென் பேக்ரவுண்ட் லைட். பிரைமரி லைட் சோர்ஸ் இல்லாமல் செகண்டரி லைட்டை வச்சு அடுத்த விஷயங்கள் பேசிக்கான 5 விஷயங்கள் இதில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் நிறைய லைட்டிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது.
பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த 5 விஷயங்கள் தான். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உருப்படியாக 1-2 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ணி வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் ரோசியோட உங்களை மீட் பண்ணுறேன். இது மிரர்மி ஸ்டுடியோ. We create a bond with you. Bye bye.